ஒரு நாள் ஒரு பாட்டி அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா கரும்பையும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எருமை மாடு அடித்து துரத்துறாங்க. ஏன்னா அந்த எருமை மாடு எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு அந்த எருமை மாடை அடித்து துரத்துறாங்க. அந்த எருமை மாடு சோகமாக சிட்டிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கு. அப்படி நடந்து போயிட்டு இருந்த அந்த எருமை மாடு ஓரத்தில் ஒரு பேரிக்காய் வண்டியை பார்க்குது. யாருக்குமே தெரியாமல் அந்த பேரிக்காய் வண்டியை தள்ளிட்டு வந்த அந்த மாடு களைப்பில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடந்து போயிட்டு இருந்த அந்த மாட்டை பாட்டி பார்த்துட்டாங்க. அந்த எருமை மாட்டை பார்த்துட்டு அடித்து துரத்தலான்னு போகிறாங்க. அது வண்டியில் பேரிக்காயை பார்க்கவும் அந்த பாட்டி மெதுவாக இழுத்துட்டு வந்து இந்த பேரிக்காயை பூரா சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. சாப்பிட்டுக்கிட்டே வந்த அந்த பாட்டினால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேரிக்காவை சாப்பிட முடியல. அதனால அந்த மாட்டுக்கு எல்லா பேரிக்காவையுமே குறுக்குறாங்க. அப்போ திரும்பி அந்த பாட்டி பசிக்குதுன்னு சொல்லவும் அந்த மாடு அந்த பாட்டியை ஆகாயத்தில் தூக்கி போடுது. அப்படி ஆகாயத்தில் பறந்து போன அந்த பாட்டி ஒரு மாம்பழ தோட்டத்துக்குள்ளே போய் விழுகிறாங்க. அப்படி விழுந்து அந்த பாட்டி சுற்றி இருக்கிற மாம்பழத்தை பூரா பறிச்சுட்டு வந்து அவங்க பக்கத்தில் வச்சு எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ உதவி செஞ்ச அந்த மாடு திடீர்னு அழுக ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையாம். நீங்களாவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.